வெல்கம் டு டிஎஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு நண்பர் ஒரு டாக்டர்கிட்ட போகிறாரு. தனக்கு சில வியாதிகள் இருப்பதாக சொல்கிறார். டாக்டரும் அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துடுது. அதை டாக்டர்கிட்ட காமிக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன எந்த விதமான வியாதியும் அதில் இருக்கிற மாதிரியே தெரியல, எல்லாமே நார்மல் அப்படின்னு வருது. டாக்டர் சொல்கிறாரு, நார்மலாக தாங்க இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் வியாதி இருக்க மாதிரி தெரியல, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க உடம்புல அது இல்லை அப்படின்னு என்னுடைய கணிப்பு. இல்லை டாக்டர், எனக்கு நிச்சயமே வியாதி இருக்குது, வேணால் வேறு ஒரு லேபில் கூட போய் டெஸ்ட் பண்ணிட்டு வரேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இன்னும் வேறு ஏதாவது ஸ்கேன் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு இவர் மேலே மேலே சொல்கிறார். டாக்டருக்கு தர்ம சங்கடமாக இருக்குது. சரி அப்படின்னு டாக்டர் என்ன பண்ணுறாரு, இவர் இப்படியே விட்டா சரிப்படாது அப்படின்ட்டு ஏதோ 2 சத்து மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. வேறு ஒன்றும் இல்லை, வியாதிக்கான மாத்திரையே அல்ல அது. இவர் அதை வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறாரு, இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமா டாக்டர் அப்படிங்கிறார். இல்லை வேண்டாங்க, அவ்வளோ வியாதி இருக்க மாதிரி தெரில, கொஞ்சமாக தான் இருக்குது, இன்ஜெக்ஷன் வேண்டாம், மாத்திரையிலே சரி பண்ணிடலாம்னு சொல்லி இவர் கொடுத்து அனுப்பிச்சார். ஒரு 5 நாளைக்கு மாத்திரை கொடுக்குறாரு. 5 நாள் மருந்து மாத்திரை சாப்பிட்ட பிறகு இவருக்கு அந்த வியாதி தீரவே இல்லை. இருந்தால் தானே தீரவே இல்லை, மறுபடியும் வர்றார். அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் டாக்டர், அவர்கிட்ட போங்கன்னு அனுப்புகிறேன். சரிங்க, அவர் அங்கே அட்ரஸ் வாங்கிட்டு அங்கே போகிறார். அவர் ஒரு மனநல மருத்துவர். என்னங்க, மனநல மருத்துவர். இவர் உள்ளே போகும்போதே போர்டை பார்த்துட்டு, என்ன நம்மளை மென்டல்ன்ட்டாரா, எதுக்கு இங்கே அனுப்பியிருக்காருன்னு ஒரு டவுட்டோடையே போகிறார். சரி டாக்டர் சொன்னாருன்னு போகிறார். சரின்னு அந்த டாக்டரும் இவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். பார்த்துட்டு ஒரு 15-20 கேள்வி கேட்குறார். இவரை மாற்றி மாற்றி கேட்குறாரு. கோர்ட்டில் எல்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, மடக்கி மடக்கி கேட்பாங்க, அது மாதிரி கேட்குறாரு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே வராரு. வெரி குட் வெரி குட்னு டாக்டர் கேட்டுகிட்டே இருக்காரு, இவர் சொல்லிகிட்டே இருக்காரு. இப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல டாக்டர் நிறுத்திட்டார். உங்களுக்கு மனவியாதி தான், அந்த உடல் வியாதி இருக்கிறதாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் தயவு செய்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த வியாதியும் இல்லை அப்படின்னு டெய்லி ஒரு 100 தடவை இந்த ஸ்கூலில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இம்போசிஷன், இப்போல்லாம் இல்லை, நாங்கள்லாம் எழுதியிருக்கோம். 100 தடவை எனக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு எழுதுங்க. முதல்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் வியாதியோடு இருக்கேன்னு நினைக்கணும், உண்மையிலே வியாதி இல்லை, டாக்டரும் சொல்லிட்டாரு, லேப் ரிப்போர்ட்டும் சொல்லுது, ஏன் எனக்கு இருக்கணும், இருக்காது, அடுத்தது எனக்கு எந்த வியாதியும் இருக்காது அப்படின்னு உங்கள் ஆழ் மனசுக்கு நீங்கள் சொல்லுங்க. இப்படியே சொல்லிட்டு எழுதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசை விட்டு அந்த எண்ணம், வியாதி இல்லைங்க, நல்லா நோட் பண்ணுங்க, எண்ணம், அந்த எண்ணம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வியாதி போய்விடும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு நம்பிக்கையே இல்லை. மருந்து மாத்திரை கட்டுப்படாத வியாதி எண்ணங்களுக்கு கட்டுப்படுமா? கட்டுப்படும் அப்படிங்கிறார் டாக்டர். கடைசியில் அவர் சொன்ன மாதிரியே இவர் ஒரு 10 நாள் 100 தடவை எழுதி இதே மாதிரி நினச்சி சொல்லி பார்த்து கொஞ்ச நாள், அந்த 10 நாளைக்கு அப்புறம் ஒரு 2-3 நாளில் பார்த்தா இவர் ஃப்ரீ ஆகிட்டார். அந்த வியாதியை இவருக்கு இருக்கிற மாதிரியே தெரியல, இல்லைன்னு நம்பிட்டார். இப்போ அவர் சேஃபாக இருக்கார். இதில் என்ன மேஜிக் நடந்தது அப்படின்னா, முதல்ல போனார் இல்லையா, அந்த டாக்டர் மனநல டாக்டருக்கு எழுதி கொடுக்கும்போது ஃபோன் பண்ணி சொல்லிடுறார், ஐயா இப்படி ஒருத்தர் வராரு, அவருக்கு மனவியாதி தான், மென்டல்னு சொல்ல முடியாது, ஆனால் தனக்கு ஒரு வியாதி இருக்குன்னு திறமாக நம்புகிறார், ஸ்டபானாக நம்புகிறார். நீங்கள் ஏதாவது பேச்சு கொடுத்து கேள்வி கேட்டு மடக்கி இடக்கு மடக்கா பேசி அதை முள்ள வெளியேற்றிருங்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். அதனால அந்த டாக்டருக்கு வேலை ஈஸியாக போச்சு. அவர் ஒரு நாமினல் ஃபீஸை வாங்கிட்டு இவருக்கு இந்த அட்வைஸை கொடுத்து 15 நாளில் இவர் ஆல்ரைட் ஆகிட்டார். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வியாதின்னு ஒன்று இருக்குது, ஆனால் உண்மையிலே வியாதி இருக்கா, இருக்கிற மாதிரி இருக்காங்கிறது ஒரு பாயிண்ட். இதாங்க இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா?
அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.